ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவார். எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் எனக்காக மைக்கில் வாசிச்சிங்கன்னா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து நமக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி ராஜ மேன்மை. என்ன மேன்மை? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிற மேன்மை சாதாரண மேன்மை இல்ல. நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். 7 ஆமென் தான் வருது. பேசணும். பெருமை வருது. நான் யார் தெரியுமால, நான் எந்த சந்ததி தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, இவங்க என்ன தெரியுமான்னு இன்னும் நம்ம மார்த்தட்டி கொள்ளுகிறோம். ஆனா மார்த்தட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனுக்குள்ள ஆசாரியர்களும் ராஜாக்களும் ராணிகளுமாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த ஜாதியெல்லாம் நம்ம ஊர் வரைக்கும் தான். என்ன கவனிக்கிறீங்களா? வெளி தேசத்துக்கோ இல்லை வேற எங்கேயோ போயிட்டோனா, ஏன் இல்லைன்னா செத்து புட்டோனா நம்மளை இந்த பொணத்து சாதின்னுவாங்க நினைக்கிறீங்க? டெட் பாடிய பேசுங்க. பாடி எப்ப எடுப்பீங்க? பொணம் என்ன கணம் கணக்குது. நான் சொல்ல வர புரியுதுங்களா? இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக நேரத்தில் நம்முடைய மேன்மையை மறந்ததினால்தான் நாம் ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிக்க முடியாம இருக்கிறோம். ஆமேனா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்லையா? இன்னும் ஏன் நம்மளுடைய ஜென்ம சுபாவங்களுக்கு சாகாம இருக்கிறோம்? இன்னும் நம்மளால ஏன் கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துவாகிய நம்ம ஆண்டவரை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்திற்கு ஆண்டவரை வெளிக்காட்ட முடியாம இருக்கிறோம்னா, நாம வேற எதையோ மேன்மை நினைச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தரிச்சுக்கிட்டு இருக்கோம். தரிச்சுக்கிட்டு இருக்கிறனா வியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமேன். ஆமேன். எங்க ஊர்ல பாண்டிச்சேரியில கொஞ்சம் மனம் சிதைந்து ஒரு மனுஷன் காணப்படுறார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டிஷர்ட் மேல ஒரு ஷர்ட், ஒரு ஷர்ட் மேல இன்னொரு ஷர்ட், அந்த ஷர்ட் மேல இன்னொரு ஷர்ட், அதுக்கு மேல இன்னொரு ஷர்ட்னு குறைஞ்சபட்சம் ஒரு 3, 4, 5 சட்டை டிஷர்ட் ஆவது போட்டுக்கிட்டு சுத்துவார். அந்த மனுஷனுக்கு தெரியாது தான் போட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத வஸ்திரம். நாம போட்டுக்கிட்டு இருக்கிறது, நம்ம தரிச்சுக்கிட்டு இருக்கிறது அனாவசியமான ஒரு காரியம். அடிக்கிற கோடை கால வெயில்ல தேவையில்லாம நம்ம ஒரு 4 சொக்காவை போட்டுக்கிட்டு 4 டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நம்ம விசித்திரமா சுத்துறோன்றது அந்த மனுஷனுக்கு தெரியாம இருக்கிறதுனால அவர் அது மேன்மை நினைச்சு மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் நிறைய விஷயத்த மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை வேளையில தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வஸ்திரம் ராஜரீக ஆசாரிய வஸ்திரம். என்ன ஆமேன் வரல? அதுக்குள்ள கன்னத்துல கையை வச்சு போட்டீங்க. என்ன எடுத்தோடனே என்னல நாங்க உசுரா நினைக்கிற காரியத்தை நீ ஏதோ கொசுறு போல பேசுற, உன் செய்தி எனக்கு கேட்கவே பிடிக்கல, போம்லங்கிறது வெளியேன்ற மாதிரி பாக்குறீங்க. தூங்கலாம் கூடாது. தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலை உசாரா தான் இருக்கிறோம். என்ன கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சம்பாதித்து கொடுத்த அந்த மேன்மை யாருக்குமே கிடைக்காத ஒரு மேன்மை. தங்கச்சி, உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார்ல, உன்னை தேவனுடைய பரிசுத்த சந்ததியா ஆசாரிய கூட்டமா ஒரு ராஜாவாக, அருமையான சகோதரரே, உங்களை என்ன நிக்க வச்சிருக்கிறாரே, அது நம்ம வாழ்க்கையில நினைச்சா கூட பெற முடியாத ஒரு ஸ்தானம். அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே ஐயா? உண்மைதானே? நீங்களும் நானும் நினைச்சா கூட
பிறப்பளவுல கூட எந்த விதத்திலையுமே நம்மளுக்கு தகுதி இல்லாதவர்கள் நாம் அந்த ஸ்தானத்தை எட்டுகிறதற்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கஷ்டம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லப்படுவத ஏதோ கொள்ளையாடின பொருளா எண்ணி அந்த தெய்வ மேன்மையை விட்டு அந்த கிரீடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக எனக்காக இந்த பாழான ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை நல்கி தம்முடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில வெற்றி சிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தாம் மாத்திரம் நம்முடைய பாவங்களை பரிகரிக்காம மேன்மையான ஸ்தானத்தை நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுதான் மகா பெரிய ஸ்லாக்கியம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில. நம்ம இன்னைக்கு எதோ கிடைக்கலன்னு வருத்தப்படுறோம்மா, ஐயா இன்னைக்கு எதோ சம்பவிக்கலன்னு வருத்தப்படுறோம். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆமென் தானா? வீட்டுக்குள்ள நம்முடைய அரிசியை கொட்டி வைக்கிற பானை, அந்நாட்கள்ல பானையில தானே கொட்டி வைப்பீங்க. எங்க அம்மா மாருங்க இங்க இருக்கிறீங்க, அம்மா பானையில தான் என்ன பண்ணுவீங்க? அது பானையோ தாழியோ என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? எங்க அம்மா சொக்கன் குடியிருப்பு தான், அதனால அதெல்லாம் பேசுறதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும், புரியுதுங்களா? ஆமா, சொக்குடிக்காரங்க தான் என் தாய். அதெல்லாம் சொல்லுவாங்க. அரிசி என்ன பண்ணி வைப்பாங்க? எதுல சொல்லுங்க? பானையில சேர்த்து வைப்பாங்க. அந்த பானையில இருக்கிற அரிசி குறைய குறைய நம்ம மனசுல இருக்கிற நிம்மதியும் சமாதானமும் சொல்லுங்க நிறைய நேரத்தில் குறைஞ்சு போயிடும். ஒருவேளை குறையாம இருந்தா கர்த்தருக்கு தோத்திரம். அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ், இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் குறைய 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 மாச கடைசி வர வர நமக்கு என்ன ஆகும்? என்ன பரலோக வாசிகள் இடத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் போலும். அது குறைய 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 நம்ம மனசுல என்ன நடக்குது? சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்த சமாதானம் குறையுது, கர்த்தர் கொடுத்த ஒரு நிம்மதி குறையுது, கர்த்தர் கொடுத்த ஒரு சந்தோஷம். அதுவும் முக்கியமா வெயில் நாள் வந்து கொஞ்சம் நம்ம வெயில்ல அலைச்சலா இருக்கும்போது நம்மளுடைய தோலினுடைய நிறம் கொஞ்சம் மங்கும் போது நமக்கு என்ன ஆகுது தங்கச்சி? சிரிப்பா பாருங்களேன் ஐயா. நமக்கு நிறைய விஷயம் குறையும் போது கர்த்தர் கொடுத்த சமாதானமும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நிம்மதியும் கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தையும் இன்னைக்கு நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே களஞ்சிய நிரம்பி இருக்கும் போது, எல்லாருக்குமே இருக்க வேண்டிய காரியத்தினுடைய அளவுகள் இருக்கும் போது சந்தோஷம். ஆனா அது குறைகிறதற்கு காரணம் என்று என்னவென்று தேடி பார்க்கிறதற்கும் அதை சீர்படுத்திக் கொள்ளுகிற கூட்டமும் ரொம்ப ரொம்ப சொற்பம். உண்மை அதுதானே? எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்காக எடுத்து வைக்க வேண்டிய அடிகளுக்கு, அந்த தியாகங்களுக்கு, அந்த கிரயங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனம் இல்லை. இன்னைக்கு இதுக்கும் ஆசாரியர்களாய் நம்மளை மாற்றினதுக்கும் என்ன பிரதர் காரியம் இருக்குதுன்னீங்கன்னா விஷயம் இருக்குது. எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கேட்க போகிற வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து எவரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய களஞ்சியம் பூரணமாய் எல்லா காலத்திலையும் நிரம்பி இருக்கும். என்ன கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. நெகேமியா ஐயாவினுடைய 13வது அதிகாரத்தை தேடுறதுல நான் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேட்க போகிற இந்த செய்திக்கு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, மனம் திரும்பினவர்களாக யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ உங்க பண்டகசாலை, உங்க களஞ்சியம் எந்த சீசன் வந்தாலும் குறைவுபடாம நிறைவா இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் இங்கிருந்து வெளியிடங்களுக்கு, வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்களோ அவர்களை திருப்பி வந்து கொண்டு வருகிற காலகட்டம் இதுதான். அதற்கு ஏற்ற வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறார். ஆனா அந்த வார்த்தை சாதாரணமா இருக்காது. கொஞ்சம் குத்தும், கொஞ்சம் பிக்கும், கொஞ்சம் வெட்டும், கொஞ்சம் பிரிக்கும். நம்மளை கொஞ்சம் இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு உதவி செய்யும். ஆமேனா? ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 1லிருந்து நாம் வாசிக்க கேட்போம். நீங்களும் நானும் ஆசாரியர்கள் என்றதை மறந்துடக்கூடாது. யார் என்றதை மறக்க கூடாது? ஆசாரியர்னோடனே நம்ம ஐயா நசரேன் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவர் மட்டும்தான் ஆசாரியன் போல. இன்னும் அவங்களுடைய பிள்ளைகள் நோவா பிரதர் இருக்காங்க, உடன் ஊழியர்கள் இருக்காங்க, நெகேமியா பிரதர் இருக்காங்க. தோ சின்னவர் தான். நீங்க தலைவர் சீக்கிரத்தில் வரப்போறாரு. ஆமீன் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வராதா? ஆமீன் வராதா? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க.
எல்லாரும் கர்த்தர் குறித்த நேரத்தில் வரப்போறோம். இவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? இல்ல, இங்கிருந்து நிறைய பேர் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாக அநேக மந்தைகளுக்கு முன் நடக்கிற கடாக்களாய் நம்ம எழும்பி போகிறோம். என்னம்மா ஆமீன் வராதா? கையை தட்டினா பெரிய பாவம் தானே. கர்த்தருக்கு நல்லா கையை தட்டி மகிமைப்படுத்து. நல்லா கர்த்தருக்கு, எனக்கு வேணாம், நல்லா பலமா கையை தட்டி. ஆமே. ஆனா சில கண்டிஷன் இருக்கு, சரிங்களா? சில என்ன இருக்கு சொல்லுங்களேன். நான் உங்க பொண்ணை கட்டணும்னா எத்தனை சவரன் நகை கொடுக்கணும்? எவ்வளவு ரொக்கம் கொடுக்கணும்? 2 வீலர்லாம் இப்ப என்ன ஆகாது? பேசுங்க. வரதட்சணைக்கெல்லாம் நம்ம ஊர் என்ன சும்மா லேசுப்பட்ட ஆளுங்களான்னு நம்ம அதுக்காகவே தலைமுறையா அடிச்சு பிடிங்கி சேர்த்துக்கின்னு இருக்கோமே. தலையெல்லாம் நடக்கூடாது, தைரியமா பார்க்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் பெஸ்டா இருக்கிற என்னுடைய மகனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி டிமாண்ட் பேசுறோம்ல, இப்ப ஆண்டவர் ஒரு டிமாண்ட பேசுவாரு, கவனிக்கலாம். வாசிக்கலாமா சகோதரி? எனக்காக வாசிக்கிறீங்களா? நெகேமியா 13ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். பக்கம் சொல்லிட்டு எந்த ஏற்பாடுன்னு சொல்லிட்டு வாசிங்க. நெகேமியா 13:1 அதிகாரம், பக்கம் 621, பழைய ஏற்பாடு. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். யார் புத்தகம்? மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நிமிர்ந்து பாருங்க. இந்த புத்தகம் யார் புத்தகம்? சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. கர்த்தருடைய புத்தகம். ஆனா யார் மூலமா கொடுத்ததும் இதுல இருக்கு. இந்த மோசேயின் புத்தகத்தை நாமளும் அனுதினமும் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, புதிய உடன்படிக்கை வந்து போச்சு. தேவன் கிருபையா இருக்கிறாருன்னா நான் என்ன சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த மோசேயின் ஆகமத்தில் கிழிச்சி கொளுத்திருங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? தைரியம் இருக்குதுன்னா அப்படிப்பட்ட உபதேசிகள் கிழிச்சி கொளுத்தட்டும். இந்த வேத புத்தகத்திலிருந்து எந்தெந்த வார்த்தைகளை குறைக்கிறார்களோ அவர்களுடைய ஆயுசு நாட்களும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் குறைக்கப்பட்டு போகும். ஆமீன் வராதா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வேத புத்தகத்துல புதுசா நான் ஒண்ணு சேர்த்து நான் ஒரு நூதன உபதேசம் பண்ணா எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை விட சாபங்கள் கூடும். ஆமீன் தானே? மோசேயின் புத்தகத்தை வாசிக்கும் போது அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க. என்ன கவனிங்களேன், அம்மோனு மோவாபுன்னு 2 கூட்டம் இருந்தது. என்ன நல்லா கவனிங்க. இஸ்ரேல் புத்திரருக்கு தண்ணீரும் அப்பமும் கொடுக்கிறதுக்கு யோசிச்ச கூட்டம் அந்த கூட்டம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட ஒரு சில தேவ பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் தெளிவா பேசுறார். நீ இயேசுவை ஏத்துக்கிட்டனால எங்க ஊர் கிணத்துல சொனையில உனக்கு தண்ணி கிடையாது, எங்க ஊர் காரியத்துல உனக்கு எந்த சாப்பாட்டு பொருளும் கிடையாது, உனக்கு எதையும் நாங்க கொடுக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு காலம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வெகு சீக்கிரத்தில் இந்த பூமியில நம்ம தூத்துக்குடியிலையும் இது நடக்க போகுது. என்ன நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. அதன் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் தண்ணீரும் அப்பமும் கொடுக்கப்படாதபடிக்கு தடை செய்யப்படும். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? இந்த கால வேளையில என்ன பிரதர் உங்க வாயில ஒரு நல்ல வார்த்தை வராதா? வரப்போகிற மகா பெரிய பேரழிவுக்கும் மகா பெரிய கொடுமைக்கும் நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா we must prepare our heart. நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு தண்ணீரும் அப்பமும் வாசிங்க சிஸ்டர் கொடுக்க எதிர்கொண்டு வராமல், கொடுக்கிறதுக்கு எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாக பிலேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் கடைசி நாட்கள்ல சபைக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்படுகிற இன்னொரு காரியம் பிலேயாமின் ஆவிகள் போய் அந்த அந்நிய புத்திரர்களுடைய பெண்களோட ஐக்கியம் கொள்ளுங்க, அந்நிய புத்திரர்களுடைய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசியுங்க. அந்த தேவனுடைய சொந்த ஜனத்தை நம்மளால தொட முடியாது. ஆனா எப்பொழுது அவர்கள் அந்நியர்களோடு, அதாவது ஆண்டவர் நாமம் தரிக்கப்படாத புறமார்க்கத்து மக்களோடு எப்ப இணைக்கப்படுறாங்களோ அந்த நேரத்தில் அவர்கள் மேல தேவ கோபம் வெளிப்படும். ஆண்டவரே அவர்களை அடித்து நிக்கிரகம் பண்ணுவார் என்றதுதான் பிலேயாமின் உபதேசம்.
இன்னைக்கு பிழையாமின் உபதேசம் இன்னைக்கு தேசம் பூரா பரவி கிடக்குது. நீ யார் கூட வேணாலும் ஐக்கியம் கொள்ளு, எல்லாரு கூட வேணாலும் இன்னைக்கு சபை இருக்கலாம். சபைக்கு போற பிள்ளைங்க சினிமாவும் பார்க்கலாம், சீரியலும் பார்க்கலாம், உலகத்து சிற்றின்பங்கள்ல இன்பங்கள்ல பூரித்து இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கடந்த நாட்கள்ல சில காரியங்களை கர்த்தருக்காக வைராக்கியமா சொல்லும்போது ஒரு தம்பி எழுதி இருந்தாங்க, நான் டாட்டூ ஆர்டிஸ்டா இருக்கிறேன், கர்த்தர் என்ன நேசிக்கிறாரு, நான் பச்சை குத்துறது என்னுடைய தொழில், ஆண்டவர் என்ன வெறுக்க மாட்டார்னு என்னோடு வாதிட்டான் ஒரு மகன். லேவியர் ஆகமத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உங்க சரீரத்தை செத்தவர்களுக்காக கீறிக்கொள்ளாதீங்க, எந்த ஒரு எழுத்துக்களையும் உங்க மேல நீங்க பதிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னா, இன்னைக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கைன்னு சொல்லப்படுகிற பிழையாமின் உபதேசத்தை பின்பற்றுகிற கூட்டம் என்ன சொல்லுது, நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னுடைய ப்ரொஃபஷன் வேற, உன்னுடைய ஆவிக்குரிய வேற, வாழ்க்கை வேற. இங்கேயும் நீ கீபோர்டு இசைவாத்தியங்களை வாசிப்ப, அங்கேயும் போய் ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, அனிருத்துக்கும் வாசி, இங்கேயும் நீ வந்து ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல ஓ தேவ பிரசன்னோன்னு இங்கே வந்து பாடு வாசி, அங்கேயும் போய் உலகத்து சினிமா பாட்டுக்கும் வாசி. பிழையாமின் உபதேசம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், நீ இஷ்டப்பட்டதை அனுபவிக்கலாம், உன் விருப்பம் போல வாழு. நீ முன்ன செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், நீ நாளைக்கு செய்ய போற பாவத்துக்காகவும் இயேசு செத்துட்டாரு, அவர் ரத்தம் சிந்திட்டாரு. உன்னுடைய ஒரு சின்ன பாவம் ஆண்டவருடைய ரத்தத்தை விட பெருசா, அதனால நீ இதெல்லாவற்றையும் அனுபவி. என்ன சொல்றான்? எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோமா? பிழையாமின் உபதேசம் அதுதான். அம்மோனிய ஸ்திரீகள், மோவாபிய ஸ்திரீகளை இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ள அனுப்பு, அவன் அனுபவிக்கட்டும் போது நியாயாதிபதிகள்ல யோசுவால எழுதப்பட்டிருக்கு, ஒரு சகோதரன் என்ன பண்ணாராம், அந்த புறமார்க்கத்து ஸ்திரீயை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு சகோதரன் கிட்ட விடுறானா. என்ன பண்றாங்களா? ஐயா அம்மா, இன்னைக்கு சபையில தெளிவா கவனித்துக் கொள்ளுங்க. What we are introducing to our dear brethren, நம்ம சபையில் இருக்கிற சக விசுவாசிகள் கிட்ட என்ன காரியத்தை நாம அனுமதிக்கிறோம், அறிமுகப்படுத்துகிறோம். உன்னால இயேசுவை அறிமுகப்படுத்த முடியுமா வாலிப மகனே மகளே? ஐயா, உங்களால போய் சபைக்குள்ள இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கிட்ட கர்த்தர் காரியத்தை பேசி கர்த்தருக்குரிய காரியங்களை கொண்டு வந்து சேர்க்க முடிகிறதா? இன்னைக்கு பிழையாமின் உபதேசத்தை கேட்டு உலகத்து காரியங்களை உள்ள கொண்டு வந்து விடுறது சாதாரண காரியம். எத்தனை டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க என்ன கவனிக்கிறீங்க? என்ன கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு எதை நம்ம உள்ள கொண்டு வந்து விட்டு கொண்டு இருக்கிறோம்? பிழையாமின் உபதேசம் வேற எதுவுமே இல்லை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளையும் உலகத்தோடு கூட பிணைக்கப்படுகிற அனுபவத்தையும் நீ சபைக்குள்ள விடுன்னா செத்தவங்க 24,000 பேர். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கால வேளையில நான் ஒரு நல்ல வார்த்தைக்கு எதிர்பார்த்து வந்தேன்னீங்கன்னா, நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். 24,000 பேர் செத்து கொண்டிருந்த போது வாதையில உயிரோட சபைக்குள்ள நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆசரிப்பு கூடார வாசல்ல மோசேயும் யோசுவாவும் மகா பெரிய பராக்கிரமசாலிகளும் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பித்தவர்களும் அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனா யாருன்னு பேர் தெரியாத, யாருன்னே அறிமுகமாகாத ஒரே ஒரு பிணைகாஸ் என்கிற ஆசாரியனுடைய வகுப்புல, ஆசாரியனுடைய தலைமுறையில, ஆரோனுடைய தலைமுறையில வர்ற ஒரு மகன், ஆரோனுடைய பேரனாய் இருக்கிற ஒரு மகன் இதுவரைக்கும் காலம் எடுத்து தன்னுடைய ஈட்டியை கூர்மை ஆக்குகிறதற்கு, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கூர்மை ஆக்குகிறதற்கு விட்டு கொடுத்து நேரத்தை செலவிட்டு அந்த ஈட்டியை வைத்து என்ன செய்தார்னு தெரியாது. ஆனா கூர்மை ஆக்கி வைத்திருந்த அந்த தேவ மனுஷன் நாட்கள் வந்தது, அதை எடுத்துக்கொண்டு போய் உருவ குத்தினார். தேசத்துல காணப்பட்ட அருவருப்பை உருவ குத்தினாரு. அந்த நொடியே வாதை நின்று போனது. கர்த்தருடைய உக்கிர கோபம் சபையை விட்டு வெளியே போச்சு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்ம உருவ குத்தி நிறுத்துகிற வாலிபனா இருக்கிறோமா, உள்ள கூட்டி கொண்டு வந்து விட்டு சபைக்குள்ள சேதத்தை உண்டு பண்ணுகிற வாலிபர்களா இருக்கிறோமா? அம்மா, சபைக்குள்ள நீங்க பிரச்சனையை கொண்டு வந்து விடுறீங்களா? ஐயா, ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ள தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து விடுறீங்களா? சபைக்குள்ள உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வந்து விடுறாயா? பிழையாமின் உபதேசங்களை கொண்டு வந்து விடுகிறாயா? இல்ல கர்த்தருக்காக எழும்பி அந்த அசுத்த கிரியைகளை உருவ குத்துகிறாயா? சபையே,
சபை என்னும்போது இந்த நம்மளுடைய தேவ சபையை மட்டும் நினைக்காதீங்க, நம்ம குடும்பமாகிய சபையும் கொஞ்சம் நினைவு கூறுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில வீடுகளுக்குள்ள இன்னும் டிவியில உலகத்துக்குள்ள இருக்கிற அம்மோனிய ஸ்திரீகள் உலகத்து காரியங்களை இன்னும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டு கொண்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் தாண்டி டிவி பார்க்குறேன், உனக்கு என்ன இதில் என்னடி கெட்டது கேடு, நான் இப்போதானே வந்து ஒரு படம் பார்க்குறேன், ஒரு பாட்டு பார்க்குறேன், ஒரு கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண் மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சாதாரண ஒரு காரியத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலை. ஆண்டவர் அருவருக்கிற பிழையாமின் உபதேசத்தை சார்ந்த மோவாபியா அம்மோனியா அந்நிய காரியங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு கொண்டிருக்கிறீங்க. அது நிமித்தம் விளைவாய் விளைகிறது வேற எதுவுமே இல்லை, வேதனையும் சாபமும் ஆசீர்வாத இழப்புகளும் தான். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அம்மா சும்மா இருக்கிறீங்க, நிறைய நேரம் இருக்குது, உட்காந்து சீரியல் பார்க்குறீங்களா? வேணாம். சினிமா பார்க்குறீங்களா? வேணாம். பக்கத்து வீட்டில் உட்காந்து ஊர்க்கதை பேசுறீங்களா? வேணாம். வீட்டுக்குள்ள உட்காந்து கலகம் மூட்டி கொண்டிருக்கிறீங்களா? வேணாம். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தை பிடிங்க. உங்க ஜெபம் என்கிற ஈட்டியை உயர்த்தி பிடிங்க, கருக்காக்குங்க. உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருந்த வாத வியாதி, கடனு, போராட்டம், மரணம், பிரிவினை, இன்னும் என்னென்ன நஷ்ட கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் உருவ குத்தி கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்க உருவ குத்தாம வாத நிக்காது. நீங்க குத்தி அவைகளை அழிக்க, அதுக்குன்னு இன்னைக்கே கத்தி எடுத்துட்டு போய் என் புருஷனை குத்துறேன், ஒரே குத்து. நான் அந்த குத்த சொல்ல, ஜபத்துல உருவ குத்தணும். ஆமேன். வராதா? ஐயா உங்க ஜபத்துல நீங்க எழும்பி குத்தி பாருங்க, வாத நிற்கும். ஐயா நம்ம சபைக்கு நம்ம குடும்பங்களுக்கு விரோதமான வாத நிற்கும். கடைசி நாட்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன கிரியை செய்யணும்? ஒன்னு அப்பத்தையும் தண்ணீரையும் தடை பண்ணும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பிசாசு அதுக்கான காரியங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். வருகிற நாட்கள்ல மகா பெரிய பஞ்சம் வரப்போகுது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த சர்வீஸ்ல ஆண்டவர் அதை பேசுவார். நம்ம இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்காத வசன பஞ்சம் எழும்பி கொண்டு இருக்கு. அதை குறித்து ஆண்டவர் பேசுவார். இப்போ நமக்கு அருளப்பட்டதை, உங்களுக்கு அருளப்பட்டதை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் அப்பமும் தண்ணீரும் தடைபடுகிற நாட்கள். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுங்களேன். அப்போன்றது கர்த்தருடைய வார்த்தை, இயேசு. ஜீவ தண்ணீர்ன்றது கர்த்தருடைய ஆவியானவர், இயேசு. எல்லாம் ஆண்டவரை தான் குறிக்குது. வழியில போகிறதுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும். உனக்கு இயேசு வேணாம், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு இந்த இயேசு வேணான்னு எப்படியாவது இந்த இயேசுவை கொடுக்காம உங்களை என்னைய விடாய்க்க செய்து, நம்முடைய பிரயாணத்துல தாமதிக்க செய்து, நம்ம அங்கேயே மடிந்து போகிறதுக்கு ஏதுவாய் தந்திரமாய் கிரியை செய்யறதான் அம்மோனிய மோவாபிய ஆவியினுடைய கிரியைகள். பிழையாம்பினுடைய உபதேசம் அதுதான். அந்த அம்மோன் மோவாப் ஆவி எப்பயுமே கூட இருந்ததுன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தொய்ந்து போகும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் குடும்பங்களுடைய ஆவிக்குரிய நிலை பரிதாபமாக இருக்கிறது காரணம் அம்மோனிய மோவாபிய ஆவிகளை வீட்டுக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வர விடுகிற பிழையாம்பின் உபதேசங்கள் வீட்டுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் யூடியூப்ல நம்பிடாதீங்க. பிரிஸ்லி வந்து பேசுறான், அவன் எதை பேசுறான்றத வசனத்தின் அடிப்படையில் வச்சு பாருங்க. வசனத்துக்கு தான் நம்ம பங்காளிகளும் கடனாளிகளா இருக்கிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? எங்க விட்டீங்களோ வாசிங்க அங்கிருந்து. பிழையாமின் கூலி பொருந்தி, இவங்களுக்கு பணம் தான் முக்கியம். பிழையாமை கூலி பொறிந்து கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும். என்றைக்கும்னா என்னக்கா ஐயா? அவர்கள் வாசிங்கா. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபை குறிப்பிடலாகாது என்று. ரெண்டு எங்க ஓடுறீங்க? அப்படிலாம் நான் விட மாட்டேன். 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்றைக்கும். என்றைக்கும்னா என்னக்கா ஐயா? சொல்லுங்க ஐயா. இங்கிலீஷ்ல படிச்ச மேதைகள் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, வீட்டில் உனக்கு என்ன படிப்பு தெரியும்? உனக்கு ஏபிசிடி தெரியுமா? செல்போன் தெரியுமா? கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இதெல்லாம் கேட்குற புத்திசாலிங்களாம் கொஞ்சம் சொல்லுங்க. இருக்குது இல்லை வீட்டில்? உனக்கு எதுவும் தெரியாது, வாய முடியுனே போமா இல்லையா? நான் தப்பான இடத்துல வந்துட்டேன் போல. தேவ தூதர்கள் வசிக்கிற ஆலயத்தில் வந்து நான் தப்பாக உபதேசம் பண்ணின்னு இருக்கேன். ஐயா நம்ம எதாவது கேட்டால் உனக்கு எதுவும் தெரியாது, உன் வேலையை பார்த்துக்கினே, நீலாம் பழைய காலம், உனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிற ஆளுங்க நம்ம வீட்டில் இல்லை தானே? அந்த சங்கதியை தூக்கி போடுங்க. ஆமா, அவர்கள் என்றைக்கும்னா என்னமா அர்த்தம்? ஃபார் எவர். ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார்னா சொன்னதுதான். ஆமேன் சொல்ல மாட்டீங்க தானே? நல்லா ஒரு ஆமேன் சொல்ல.
ஐயா அம்மா, அவர் ஒரு முறை அவன் வேணான்னார்னா அவன் வேணான்னு தான் அர்த்தம். ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 21 நாள் உபவாசம் போட்டு, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அவளை எப்படியாவது கர்த்தருக்குள்ள நடத்திடுவான் ஆண்டவரே, அவனை எப்படியாவது நான் ஆண்டவருக்குள்ள நடத்திடுவான். அம்மா அவன் ரொம்ப நல்லவம்மா, அம்மா அவன் ரொம்ப நல்லவம்மா, அவன் எத்தனை பாய் பெஸ்டியை வச்சிருக்கான்னு தெரியுமாம்மா உனக்கு, அவன் ரொம்ப நல்ல பொண்ணுமா, நான் இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கேன், அவன் ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவன் ரொம்ப நல்ல பையன்மா, ஏமா அவனை பத்தி அப்படி சொல்றீங்க, அவனுக்கு நீ எத்தனை நம்பர்னு உனக்கு தெரியுமா? என்ன நல்லா கவனிங்க, ஆண்டவர் சில விஷயத்தை விளக்கிட்டார்னா நோனா நோ தான். அவர் சொல்லி மனம் மாறுகிறதற்கு அவர் என்ன புத்திரர் இல்ல? சத்தமா சொல்லுங்க. உங்களை என்னையும் போல என்ன போல பொய் நாத்தம் பிடிச்ச வாய உடையவர் இல்ல, பொய்யா ஊதுறோம் பாருங்க, இப்படிப்பட்ட வாய உடையவர் இல்ல. அவர் சொன்னா சொன்னதுதான். வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அந்த என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. வாசிங்க. ஆகையால் சொல்றாரு, அம்மோனியரும் மோவாபியரும் என்னைக்குமே சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இந்த அம்மோனும் மோவாபியரும் யாருன்னு தெரியுமா? யார் பிள்ளைங்க? எனக்கு கேட்கல காது. வாய மூடா, என்னைய வாய மூடுன்றீங்க? ஷோரா? அம்மோனும் மோவாபும் யார் பிள்ளைங்க? லோத்து பிள்ளைங்களா? நிஜமாவா? வசனத்துல இருக்கா? யாரோ பேசுறீங்க, எங்கன்னு தான் தெரியல. லோத்து பிள்ளைங்களா அம்மோனியரும் மோவாபியரும்? சிஸ்டர் பைபிளை பார்க்காம ஏன் மூஞ்ச பார்த்துன்னு இருக்கிறீங்க? சொல்லுங்க. என்னக்கா சந்தேகமா தலையாடுறீங்க? லோத்து பிள்ளைங்களா? எந்த வசனம்? ஆதியாகமம் பேசுங்க, மைக்கில் பேசுங்கக்கா. 19:37 என்னன்னு போட்டிருக்க? ஆதியாகமம் 19:37. மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஹலோ, மொரத்தன தவறி பிறந்த பிள்ளைங்க அப்பனுக்கு மகளாயிருக்கிற வேண்டிய பிள்ளைகள் மகளா இல்லாம மனவாட்டியாய் மாறி இன்னைக்கு முறை தவறி பிறந்த மோவாபும் அம்மோனும் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னது ஏன்னு தெரியுதா? தகப்பனாகிய லோத்து கூட பிள்ளைகள் 2 பிள்ளைகள் அவருக்கு இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் தகப்பனோடையே சயனிச்சு பூமியில எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோதோம் கொமரான்ற ஊரை மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கற்புள்ள பிள்ளைகள் தான். ஆனா இவங்க உலகமே சோதோம் கொமரா தான். ஹலோ, மாம்சத்தின்படி நாங்கள் கற்புள்ளவர்கள் தான், பெயரின்படி. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், நாங்கெல்லாம் பெயருக்கு கிறிஸ்தவங்க, ஆனா நாங்க ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லா யாருன்னா இந்த சோதோம் கொமரான்னு சொல்லப்படுகிற அந்த உலகம் மட்டும்தான், அந்த அருவருப்பு மிகுந்த இடம் மட்டும்தான். இது மாத்திரத்தையே உலகமாய் கொண்டிருக்கிற கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் சஞ்சரிக்கிறவர்களுக்கு யார் தகப்பன், யார் கணவன், யார் மனைவி, யார் தாய் என்ற அந்த உறவு முறை தெரியாது. இன்னைக்கு உலகத்தோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா உலகம் சோதோம் கொமரா என்ன பண்ணுனா உறவு முறைகளை வழி தப்ப செய்து சபைக்குள்ள சாபக்கேட்டை கொண்டு வரும். அன்னைக்கு முறை தவறி பிறந்த அம்மோனும் மோவாபும் தான் தேவ பிள்ளைகள் புறப்பட்டு வரும்போது அப்போ தண்ணீர் கிடைக்க கூடாது, பிழையாமின் உபதேசத்தை வைத்து அழிக்கணும்னு தவறான காரியங்களை கொண்டு வருகிறதற்கு கூலி பொருத்தி கொண்ட கூட்டம். இன்னைக்கு எந்த கூட்டத்தோட உறவு வைக்கிறோம்?
இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பூமிக்குள்ள எழும்பிட்டாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரிகள்ன்ற பேர்ல பிழையாம்கள் கூட்டம் எழும்பிடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, we must not throw stones at the ministers of God, instead of that we must throw stones at the Satanன்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம கல்லெடுத்து ஊழியர்கள் மேல எரியக்கூடாது, கல்லெடுத்து தேவ பிள்ளை மேல எரியக்கூடாது, அதற்கு மாறாக சாத்தா மேல எரியணுமா. நான் கேட்கிறேன், சாத்தானாய் மாறி போனவனை என்ன செய்வீங்க? யூதாசை குறித்து ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்றாரு? உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். ஹலோ, அப்போஸ்தலன் ஜூடாஸ் வாஸ் சாட்டன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட சாத்தான். என்ன நல்லா கவனிங்க, சாத்தான்ல மனுஷன், என்ன மன்னிக்கணும், ஆனா அந்த மனுஷன் ஆண்டவரோட கூட இருந்து, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா பேசுறாரு. கர்த்தர் கூட இருந்து 3.5 வருஷம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிற ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு, அவரோடு தூங்கி, அவரோடு எழுந்து, அவரோடு சாப்பிட்டு, அவரோடு நடந்து, அவரோடு ஊழியத்தை செய்து கற்றுக்கொண்டு, அவருக்காக போய் பட்டணங்கள் தோறும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கின அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யூதாசும் சாத்தானாய் மாறி போகவில்லையோ? ஊழியங்கள் எல்லாம் ஊழியமா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? ஊழியர்கள் என்னை போல ஊழியர்கள் எல்லாரும் ஊழியர்களா? அப்போஸ்தலனாகிய யூதாஸ் ஆண்டவருக்கு விரோதமான சாத்தானாய் மாறி போனதும் சபைக்குள்ள இருக்கிற இந்த வேத புத்தகம் சாட்சியிடுது. நீங்க சாத்தானா இருக்கிறதோ இல்ல கர்த்தருடைய தூதுவனா இருக்கிறதோ, நீங்களும் நானும் கேட்கிற செய்திகள்ல மட்டும் இல்ல, அதை கடைப்பிடித்து வாழுகிற வாழ்க்கையில இருக்குதுன்றதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. எங்க ஐயா வாரம் நல்ல நல்ல செய்தியை தான் கொடுக்கிறாரு, ஆனா கிரிய சாத்தானா இருக்குதா இல்ல சபைக்குள்ள தூதனை போல இருக்கா? அம்மோனையும் மோவாபையும் ஒரு காலமும் சபைக்குள்ள சேர்க்கவே கூடாது. அம்மோனும் மோவாபும் வேற யாரும் இல்லை, இங்கேயும் ஒரு காலை வைப்பாங்க, ஆண்டவருடைய சபைக்குள்ளேயும் ஒரு காலை வைப்பாங்க, உலகத்துக்குள்ளேயும் ஒரு காலை வச்சுட்டு ஆத்துலையும் ஒரு கால் சேத்துலையும் ஒரு கால் நிற்கிறவங்க தான் அம்மோன் மோவாபியர். அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ள என்ன இல்லை? பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்பதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். ஒரு சிலர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் அவர்களா இந்த நீதிமான்களுடைய சபையை விட்டு வெளியே போனாங்க. அவர்களிடத்துல போய் கெஞ்சாதீங்க, அவர்களை மறுபடியும் சபைக்குள்ள கூட்டி கொண்டு வராதீங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் திடசாட்சியாய் கடிந்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை விட்டு உங்கள் உறவையும் ஐக்கியத்தையும் துண்டித்து நீதிமான்களுடைய கூடாரத்தில் வந்து சஞ்சரித்து இருங்க. ஆமேனா இல்லையா? அது எப்படி பிரதர்? 25 வருஷமா அவங்க கூட பழகிட்டோம், அவங்கள விட்டு எப்படி இருப்போம் பிரதர்? அவங்களோட கூட சேர்ந்து பாதாளத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகும். கோராகு கூட நின்ன கூட்டம் எங்க போச்சு? செத்து பாதாளத்துக்கு போல. ஸ்ட்ரெயிட்டா ப்ரமோஷன் தான், டைரக்ட் பாதாளம் தான். கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமேனா? அக்கா விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளைகளை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க. எழுப்புதல்னா பிரிவினை நடக்கும். ஆமேனா இல்லையா? கூட்டி சேர்ப்பாரு, ஆனா ரெண்டா பிரிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை தானே பிரதர்? எல்லாரையும் அரவணைச்சு போகணும் பிரதர். எப்படி போகணும்? எல்லாரையும் அரவணைச்சு போகணும் பிரதர். எல்லா ஊழியர்களோடையும் ஐக்கியம் வச்சுக்கணும் பிரதர். எல்லா மக்களோடையும் ஐக்கியம் வச்சுக்கணும் பிரதர். அது எழுப்புதல் கிடையாது. கூட்டி சேர்ப்பாரு, அதுக்கப்புறம் ரெண்டா பிரிப்பாரு, அதுல ஒன்றை அழிப்பார். ஆமேன் வராதா? இந்த உபதேசம் கடினமா இருக்கா? மோசே ஐயா காலத்துல இஸ்ரவேல் சபையை மொத்த சபையையும் கூட்டி சேர்த்தாரு. அதுக்கப்புறம் கோராகு கூட்டம் தனியா, கர்த்தர் கூட்டம் தனியா பிரிச்சாரு. அதுல ஒரு கூட்டத்தை அழிச்சார். ஆமேனா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எலியா காலத்துல எல்லாரையும் கூட்டி சேர்த்தாரு. அதுல ஆண்டவர் பாகாலை பின்பற்றுகிறவர்களை தனியா பிரிச்சாரு, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை தனியா பிரிச்சாரு.
பாகால்களை பின்பற்றுகிறவர்களை வெட்டுண்டு போனாங்க. இல்லையேல் பாகாலை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தரே தெய்வம்னு விழுந்து பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. எழுப்புதல்னா பிரிவினை. அல்லேலூயாவா. இது என்னடா நூதன உபதேசமா இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ள என்ன பண்ணக்கூடாதுக்கா? வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளைகளை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப். இப்பதான் செய்தியை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அதுக்குள்ள பாதி பேர் 3ஆம் வானத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். என்ன ஒரு தூக்கம். இது எல்லாத்துக்கும் முன்னும் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறதற்கு நெகேமியா ஐயா இருதயத்தில் ஆவியான ஒரு பாரத்தை கொடுத்த போது, ஆலயத்துக்குள்ள ஆலயத்தையும் எஸ்ராவை கொண்டு கட்டி எழுப்பின போது, வாசிங்கக்கா, இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க. எதை விசாரிக்க? ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க. சொல்லுங்க. கொரிந்தியர்ல பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்களும் நானும் தான். சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. நாம தான் தேவ ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்தார்னா இந்த சர்ச்செல்லாம் விட்டுட்டு தான் நம்ம ஆலயமா கிளம்ப போறோம். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்தை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? சொல்லுங்க ஐயா. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியர்கள் நீங்களும் நானும். ஒரு ஆமேன் வருதான்னு பாருங்களேன். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய காரியங்களை என்கொயர் பண்ணவும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறதற்கும் வைக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆனா இந்த எலியாசிப்னு சொல்லப்படுகிற இடத்துல இப்ப யார் பேரை வைக்க போறோம்னா, உங்க பேரை என் பேரை வைக்க போறோம். அக்கா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய பிரிஸ்லி. சத்தமா சொல்லுங்க, உங்க பேரை போட்டு சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க என் கூட. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய. என்னத்துக்கு என் பேரை சொல்றீங்க? உங்க பேரை சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை, எல்லாரும் சொல்லுங்க, விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய. உங்க பேர் எனக்கு கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம யாருக்கிட்ட தர்மா வருவோம்? நேரா ஊழியக்கார ஐயா கிட்ட தான் வருவோம். இவரை பத்தி தான் செய்தியில சொல்றாரு போல, நம்ம நசரேன் ஐயாவை பத்தி தான் பேசுறாரு போல, நோவா பிரதரை பத்தி தான், நெகேமியா பத்தி தான், இன்னும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களை பத்தி இல்ல, என்னை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. ஆண்கள் ஆண்கள் கையும், பெண்கள் பெண்கள் கையும் பிடிங்க. பிடிங்க பிடிங்க, நல்லா பிடிங்க. பின்னாடி உட்காந்தாங்கன்னா திரும்பி அவங்க கையை, ஐயா கொஞ்சம் கோச்சிக்காம பிடிங்க ஐயா, உங்க பிள்ளைய போல நினைச்சு கொஞ்சம் ஐயா கொஞ்சம் திரும்பி பிடிங்க. பின்னாடி இருக்கவங்க கையை பிடிங்க. கையை பிடிச்சி ஒரு 10 ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்காதீங்க. நான் சொல்றதை சொல்லுங்க. பிரதர் இருங்க, அவசரப்படாதீங்க. பிரதர் சத்தமா சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க தான் ஆண்டவருடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசாரியர். உங்க பேர் தான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. எலியாசிப்பையோ பாஸ்டர் ஐயாவையோ பாஸ்டர் பிள்ளைங்களையோ மட்டும் நினைக்காதீங்க. அந்த இடத்துல உங்க குடும்பத்தை பத்தியும், சத்தமா சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பத்தியும் உங்களை பத்தியும் தான் எழுதியிருக்கு. செய்திக்குள்ள போலாமா? என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு போலாமா? இதை முடிச்சுட்டு போயிடலாம். வேகமா வாசிங்க சிஸ்டர். தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாய் இருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். எத்தனை பேருக்கு இது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க. புரியலன்னா என்ன கொஞ்சம் கவனிங்க. தூங்குகிற நீ உன் நித்திரையை வெட்டி எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கவனிங்க.
சர்ச்சுக்குள்ள ஒரு ரூம்ல, இப்போ இந்த ரூம் எடுத்துக்கோங்க, அங்க மிக்சர், ஆடியோ, கீபோர்டு, இன்னும் மற்ற காரியங்கள்லாம் வைக்கிறதுக்கான இடம். நான் என்ன பண்றேன், வந்துட்டு அங்க வைக்கப்பட்ட பொருள் எல்லாம் இதெல்லாம் ஓகே தான். தொபியாவோட நான் சம்பந்தம் கலந்துருக்கிறேன், என் சம்பந்தி கூட நான் இணைஞ்சிட்டேன். இப்போ என் சம்பந்திக்கு ஒரு ரூம் இல்லைன்ட்டு சர்ச்சுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஆலயத்தினுடைய காரியங்கள், தானியம், திராட்சரசம், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு இடத்துல சம்பந்திக்கு பேசுங்க, தொபியா என்கிற சம்பந்திக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சாராம் ஆசாரியன். நான் மறுபடியும் சொல்றேன், ஊழியக்கார ஐயாவை பத்தி நான் பேசல, ஆசாரியர்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் தேவ ஆலயங்களாகவும், அந்த ஆலயத்துல பல அறைகள் இருக்கிற அறைகளை கொண்டவர்களும் கர்த்தருடைய காரியங்களையும் கர்த்தருடைய முதற் பலன்களையும் வைக்க வேண்டிய நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இன்னைக்கு எதை நம்ம சம்பந்தம் கலந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? தொபியான்றவர் வேற யாரும் இல்லை. அதே நெகேமியா 2:10 எடுத்து வாசிங்களேன், வேகமா எடுத்து வாசிங்களேன். அதே நெகேமியா 2:10 வேகமா எடுங்க. இதை ஒரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியாவும் என்னும் ஊழியக்காரனும். தொபியா யாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தொபியா யாரு? நெகேமியா 13ஆம் அதிகாரத்துல எந்த 2 கூட்டம் தேவ ஜனங்களுக்கு தடையா இருந்தது? அம்மோனியரும் மோவாபியரும். எவனை விட்டு பிரிஞ்சு வான்னு ஆசாரியனாய் அழைத்து ஆண்டவர் உயர்த்தி வச்சாரோ, போயிட்டு இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, எலியாசிப்பு, என் பிள்ளைக்கு உன் பிள்ளையும் உன் பிள்ளைக்கு என் பிள்ளையும் சம்பந்தம் கலக்கலாமான்ட்டு அம்மோனியனாகிய தொபியா கூட சம்பந்தம் கலந்தது மாத்திரம் இல்லாம தேவ ஆலயத்தினுடைய பொக்கிஷசால, அறை வீடு, கர்த்தருடைய தசம பாகங்களையும் மற்ற அநேக நன்மைகளையும் கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்துல எந்த அம்மோனியனை துரத்தி விடுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அவனுக்கு டேரா போட்டு உட்கார வைக்கிறதற்கு ஏதுவாக செய்த தவறு தான் இன்னைக்கு ஆசாரியர்களாய் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம செய்து கொண்டிருக்கிற தவறு. இன்னைக்கு யாரு கூட சம்பந்தம் வச்சுக்கின்னு இருக்கிறீங்க? வீட்டில் உட்காந்து ஐபிஎல்லையும், பிக் பாஸையும், குக் வித் கோமாலையும், சினிமாவையும், சீரியஸையும், அனிமேவையும், பொம்மை படத்தையும் பார்த்துக்கிட்டு நான் கர்த்தருடைய ஆசாரியன், நாங்கள் கர்த்தருடைய ஆலயமா இருக்குன்னு தயவு செய்து இன்னொரு முறை சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்க இருதயம், உங்க சிந்தனை, உங்க ஆத்மான்ற பொக்கிஷ சாலையில கர்த்தருடைய அருமையான காரியங்கள், முதல் பலன்களை வைக்க வேண்டிய இடத்துல உலகத்து காரியத்தையும் உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் அறை வீட்டை ரெடி பண்ணி கர்த்தருடைய பண்டக சாலை வெறுமையாக இருக்கிறதற்கு காரியங்களை கொண்டு வந்து இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை எத்தனை பேருக்கு இந்த அதிகாலை வேளையில் இந்த வசனம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் அது சாபம். ஆமென். விட்ட இடத்துல இருந்து வேகமா வாசிங்க சிஸ்டர். இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் எருசலேமில் இல்லை. எங்க இல்ல? எருசலேமில் இல்லை. பாஸ்டர் சர்ச்சில் இல்லை. எங்க இல்ல? வீட்டுல அப்பா அம்மா இல்லை. வீட்டுல வீட்டுக்காரு இல்லை, தூரதேசமா போயிருக்காரு. வீட்டுல மனைவி இல்லை. வீட்டுல பிள்ளைங்க இல்லை. யாரு இருக்கிறாங்க இல்லைன்றது நம்ம கவலை இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பயும் நம்ம கூட இருக்கிறாருன்ற பயம் இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டரை பார்த்தா மட்டும் பயப்படுறோன்னா நிச்சயமா சொல்றேன், நாம பச்சை துரோகிகளாக தான் இருப்போன்றதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆமென். என் பொண்டாட்டி என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் உத்தமனா இருப்பேன்னா நிச்சயமா சொல்றேன், ஒரு நாள் அவளுக்கு நான் துரோகம் பண்ணுவேன். என் கணவர் என் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் நல்ல பிள்ளையா இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் பார்க்குற சேனல் ஒன்று, என் வீட்டில் யாராவது இருக்கும்போது நான் பார்க்குற செல்ஃபோனில் ஒன்று, ஆனால் நான் அவங்க இல்லாத போது நான் பார்க்குறது வேற ஒன்று. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், தட்டுமுட்டு ஜாமான்லாம் ஒரு நாள் பறக்கும். விட்ட இடத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். நெகேமியா ஐயா எருசலேம்ல ஆலயத்துல வீட்டுல இல்ல. பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவின் இடத்திற்கு போய் சில நாளைக்கு பின் திரும்ப ராஜாவின் இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு டியூட்டியை பார்த்துட்டு உத்தரவு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில், எங்க ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய கோர்ட் ரூம், அந்த யார்ட்ல பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால். என்னது? யாருக்கு ஆயத்தம் பண்றாரு? தொபியாவுக்கு. சத்தமா சொல்லுங்க. தொபியாவுக்கு. அப்படி சொல்றதை விட
தொபியா அம்மோனியனா மோவாபியனா சிஸ்டர்? இப்படி சொல்லுங்களேன். அம்மோனியனாகிய தொபியாவுக்கு ஒரு அறை ஆயத்தம் பண்ணார். சொல்லுங்க. அம்மோனியனாகிய சத்தமா சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் எவனை விலக்கி வை, எவனை சபைக்குள்ளேயே சேர்க்காத, எவனை கூட்டத்துக்குள்ளேயே சேர்க்காதன்னாரோ இவன் தூக்கின்னு வந்து ஆலயத்துக்குள்ள வச்சு ஒரு ரூமை கட்டி சம்பந்தம் கலந்து ஒரு அறையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இதை பார்த்த நெகேமியாவுக்கு என்ன வந்தது தெரியுமா? என்ன வந்திருக்கும்? கோபம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது பிரதர்? கர்த்தருடைய ஆலயத்தில் தப்பானது இருக்கும்போது உங்களுக்கு என்ன வரக்கூடாதுன்னு? ஆண்டவர் ஆலயத்தில் ஒரு தப்பு நடக்கிறப்பலாம் உங்களுக்கு கோபம்லாம் வரக்கூடாது. உங்க ஆவி சரியில்லை. ஆமாம் தானே? நம்ம ஐயா நசரேன் ஐயாவுடைய ஆவி என்ன இல்லை? ஐயா கோபமா என்ன பண்ணிடக்கூடாது? எங்களை பேசுங்க, வாய மூடினா உட்காரக்கூடாது. ஐயா உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? ஊழியக்காரருக்கு என்ன வந்துடக்கூடாது? ஐயா ஐயா புள்ள மாதிரி தான் கேட்குறேன், நீ என்னடா என்ன வந்து பம்பு வாங்குற, கை நீட்டி பேசுறேன்னு. உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது ஐயா? கோபலாம் வந்துடக்கூடாது ஐயா. ஏன்னா நீங்க ஊழியக்காரர் ஐயா. யார் தப்பு பண்ணாலும் நீங்க வாய முடிக்கணும். என்ன மட்டும் பண்ணணும்? முட்டி போட்டு சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, என் மக்கள் வழி தப்பி போகுது ஆண்டவரே, தயவா நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நான் ஐயா கண்ணீர் மட்டும் விடணும், கதறணும். அப்படித்தானே ஐயா எதிர்பார்க்குறாங்க உங்களை. கோவப்பட்டு பிரசங்க பீடத்திலிருந்து உங்ககிட்ட இருந்து என்ன வரக்கூடாது? பாஸ்டர் மனசை உடைச்சிட்டேன், நான் இனிமேல் சபைக்கு வர மாட்டேன். எந்த யூதாஸ் எல்லாம் தேவனுடைய சந்நிதியை பகைத்து கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தை பகைத்து கொண்டு வெளியே போறானோ, நீ நாண்டு கொண்டு சாவன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு நஷ்டம்? யாருக்குமா நஷ்டம்? பாஸ்டர் சுயத்துல திட்டார்னா நிச்சயமா ஆண்டவர் அதை விசாரிப்பார். நான் ஐயாவுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு ஐயாவுக்காக நான் வந்து ஜால்ரா அடிக்கிறதுக்காக வரல. அவர் மாம்சத்துல திட்டினா எங்களுக்கு அதுக்கான பலன் உண்டு. ஆசாரியனுடைய உதடுகள்ல வசனமும் அறிவு இருக்கும். அந்த வசனம் தடவி தடவி கொடுக்கும் நினைக்கிறீங்களா? நீதிமான் என்ன கொட்டும் போது என் தலைக்கு அது என்னவா இருக்கணும்? அண்ணா இன்னைக்கு கோபப்படக்கூடாதுன்னு நீங்க சர்ச்சில். நோ பிரதர், சர்ச்சில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரீரமாகிய ஆலயத்தில் நாங்க என்ன வேணாலும் கூத்தடிப்போம், என்ன வேணாலும் வைப்போம். எங்களுக்குள்ள அம்மோனியன் தானே அக்கா, அவன் யாருக்கா? அவன் அம்மோனியனாகிய அவன் யார்? அவன் பேர் என்ன? தொபியா. அவன் கூட நாங்க என்ன வேணாலும் உள்ள வச்சுக்கிட்டு கூத்தடிப்போம், சம்பந்தம் கலப்போம். ஆனா அதெல்லாம் கேட்க கூடாதுன்னா அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆள் கிடையாது. ஆமேனா? எப்படிப்பட்டவன்றத பின்னாடி சொல்றேன். ஆனா நெகேமியா என்ன பண்றாருன்னா, வாசிங்கக்கா விட்ட இடத்துல இருந்து, செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். என்ன தெரிஞ்சு கொண்டாரா? பொல்லாப்பை அறிந்து. நீ போய் அம்மோனியம் கூட ஐக்கியம் வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் இல்லைன்னு நினைக்க பிரதர். நான் அவர் கூடவே இருந்து ரட்சிப்புக்குள்ள மனம் திரும்பணும். ஆமேனா? ஆமேன் தானே? இந்த பொல்லாப்புக்கு உடன்பட்ட போது நெகேமியா என்கிற கவர்னர் ஆண்டவருடைய அலங்கத்தை கட்டி காவல் காக்கிற மனுஷன் என்ன செய்யறாருன்னா, வாசிங்க. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி. என்ன அவரே? மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். ஹலோ, வன்முறையை கையாளுறாரு நெகேமியா. தட்டுமுட்டெல்லாம் என்ன பண்ணுது? பறக்குது. கடன் கொடுத்தவன் வட்டிக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டில் இருக்க பொருள்லாம் என்ன பண்றான் சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன? கோபம். அதுக்கு பேர் என்ன? அநியாயம். ஆனா தேவ ஆலயத்துக்குள்ள கல்லர் குகையாக்கி வச்சுன்னு உக்காந்தோன்னா கர்த்தர் இந்த காலத்துல நெகேமியாக்களை எழுப்புவார். நீங்க கல்லெறிஞ்சு கொண்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய தட்டுமுட்டெல்லாம் இனி ஆலயத்தை விட்டு பறக்கும். ஆலயம்னும் போது இந்த சபையை மட்டும் நினைக்காதீங்க. இந்த சரீரமாகிய ஆலயத்துல இருந்து தொபியா விட்டு தட்டுமூட்டுகளாம் இனிமேல் பறக்கிற காலங்கள் வந்தாச்சு. வன்முறையில் இறங்குகிற நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்பியாச்சு. ஐயா நெகேமியா, தடவி கொடுத்தே நீங்க இருக்கக்கூடாது. அண்ணன் ஒரு சகோதரனா தோளுக்கு தோல் ஊழியம் செய்யறவனா சொல்றேன். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்துல சத்தியத்துக்கு விரோதமா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள அசுத்தத்தை கொண்டு வந்தா நெகேமியா என்ன பண்ணணும்? தூக்கி எரியறதுக்கு தயங்கவே கூடாது. அதுக்கு முதல்ல நெகேமியாவுக்குள்ள தொபியா விட்டு தட்டுமுட்டு இருக்கக்கூடாது. என்ன குத்துற, உன்னை லவ் பண்ணி தானே இங்க கூட்டின்னு வந்த, எனக்கே வானா நீ ஆண்டவருக்காக நிப்பனா தம்பி, உன்னை கொண்டு தேவன் தேசத்தினுடைய ஆலயங்களை சுத்திகரிப்பார்.
நோவா பிரதர் உங்களை கொண்டு சுத்திகரிப்பார். மகனே, உன்னை கொண்டு ஆண்டவர் சுத்திகரிப்பார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வல்லமையா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இது சுத்திகரிப்பின் நாட்கள், தேவ ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பின் நாட்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறுறதுக்கு முன்னாடி அவர் செய்த பிரதானமான ஒரு காரியம், 3 நாட்களும் தொடர்ந்து தேவாலயத்துக்கு வந்தார். தேவ ஆலயத்தில் காணப்பட்ட அசுத்தங்களை தேவன் கோபம் கொண்டவராய் கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி தேவ ஆலயத்தில் காணப்பட்ட அசுத்தங்களை வெளியேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் அப்படி எழும்பணும், வன்முறையாளர்கள் எழும்பணும், கிறிஸ்டியன் கேங்ஸ்டர்ஸ் எழும்பணும். ஆமேனா? என்ன பிரதர் இது தீவிரவாத செய்தியா இருக்குது? கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிற நவீன கால இயேசு கிறிஸ்துக்கள் எழும்பணும். ஆமேனா? ஊழியத்தை பிசினஸா பயன்படுத்துறவன், ஆண்டவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறவன், எவன் கூட ஐக்கியம் வைக்காத, சபைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னவனை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து கர்த்தருடைய பொக்கிஷசால வைக்க வேண்டிய இடத்துல மற்ற அவனுடைய தட்டுமுட்டுகளை வைத்தா அதை தூக்கி எரிகிறதற்கு இன்னைக்கு சபைகளும் குடும்பங்களும் ஆயத்தமாகணும். உங்க பிள்ளைகள் செல்போன்ல டிவியில தேவையில்லாத காரியங்களை பார்த்தா 3 முறை எச்சரிங்க, 4வது முறை அதை ஒட்டையுங்க, அதை கொளுத்துங்க. ஆமீன் வராதா? இன்னைக்கு தான் ஏன் புள்ளன்னு சொல்லி அது ஏறி நம்ம செவுல்ல 2 விடுற பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கிறோமே. செல்லம் கொடுக்கிற புள்ள சைத்தான் பிள்ளையா தான் இருக்கும். பரம எடுங்க ஐயா, தைரியமா எடுங்க. அதுக்குன்னு இழுத்து போட்டு வச்சு வாங்குவாங்கலாம் வாங்கிடாதீங்க, வசனத்தின்படி கண்டீங்க. ஆமென். அக்கா தட்டுமுட்டை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பண்றாருக்கா? பின்பு நான் அறைவீடுகளை சுத்திகரிக்க சொல்லி. என்ன பண்ணணும்? அறைவீடுகளை உங்களுடைய ஆலயமாகிய சரீரமாகிய உங்களுடைய ஒவ்வொரு அறைகளையும் சுத்திகரிங்க. நமக்குள்ள பல அறைகள் உண்டு, ஒரு அறையிலே ஒரு காரியங்கள் உண்டு. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு டோரை திறந்து பார்த்தாதான். டோரில் எவனா தொபியா கிபியா உட்காந்து இருந்தாருன்னா இன்னைக்கு தட்டு முட்டெல்லாம் பறந்துடும். சரிங்களா? இது எங்க பாஸ்டருக்கே தெரியாது, நான் பத்திரமா என்னுடைய மனசுல வைத்திருக்கிறேன். புதுசா கல்யாணம் ஆகி வந்து இன்னும் எக்ஸல் அவரை மறக்க முடியாதவரெல்லாம் தயவு செய்து எக்ஸல் அவரெல்லாம் வெளியே தூக்கி போட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்க கணவராகிய லவரை நேசிக்க ஆரம்பிங்க. ஆமீன். வராதா? வராது தானே? அறைகள் சுத்திகரிக்கப்படட்டும். அல்லேலூயா. வேகமா வாசிங்க. தேவனுடைய ஆலய பனிமுட்டுகளையும், பனிமுட்டம்னா பாத்திரம், காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். என்ன நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பாத்திரங்கள் சபைக்கு திரும்பட்டும். ஆமீன். வராதா? உங்க வீட்டில் நீங்க எந்தெந்த குடும்ப ஜெபத்தை எழுந்தீங்களோ, எந்தெந்த வேத தியானத்தை எழுந்தீங்களோ, அது எல்லாம் தேவ ஆலயமாகிய உங்க வீட்டுக்குள்ள திரும்பி வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்தெந்த பரிசுத்த பாத்திரங்கள், கர்த்தரை சர்வ் பண்ற பாத்திரங்கள், யாரெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாம வெளியே போய் உலகத்தை சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, உலகத்துக்கு வேலைக்காரனா இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பி வாங்க. உங்களை கொண்டு இழந்து போன மகிமையும், உங்களை கொண்டுதான் கர்த்தர் இழந்து போன காரியங்களை செய்ய போகிறார். உலகத்துக்கு உழைத்தது போதும், உங்க மேல தேவனுடைய அழைப்பு இருக்குதுன்றது உங்க பிறப்பிலே கர்த்தர் பேசிட்டாரு. அந்த பிள்ளைகள், பனிமூட்டுகள், அந்த பாத்திரங்கள், அந்த சாம்பிராணி துறடுகள் அத்தனை ஆலயத்திற்குள்ள கடந்து வருவதாக. அல்லேலூயா. கொண்டு வந்து வேகமா வாசிங்க சிஸ்டர். இன்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியருக்கு பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஊழியம் ஓடி போறதுக்கும் ஊழியம் செய்யறவங்க ஓடி போறதுக்கும் காரணம், இன்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டிய பிள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன கவனிங்க. இன்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டிய தேவ பிள்ளைகள் உலகத்துக்குள்ள நீ போய் உட்கார்ந்து நிற்கிறது காரணம், உன்னுடைய சம்பந்தி அம்மோனியன் ஆகிய தொபியா, அவன் இருக்கிற வரைக்கும் நீ உனக்கு ஜீவ தண்ணீரும் கிடைக்காது, ஜீவ அப்பமும் கிடைக்காது. அவனாலதான் நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அவருடைய பனிமுட்டுகள், அவருடைய திராட்சரசம், அவருடைய தானியம், அவருடைய எண்ணெயை வைக்க வேண்டிய பொக்கிஷசால அறை வீட்டில் உனக்கு பிரியமான பாத்திரங்களையும் பண்டங்களையும் வைத்து தேவையில்லாத நபர்களை உள்ள வைத்ததுனாலதான் இன்னைக்கு தேவ ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்ய வேண்டிய பிள்ளைகள் தேவ ஆலயத்தின் வெறுமையா இருக்குன்னு இன்னைக்கு உலகத்துக்குள்ள வெளிநிலங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க ஓடுறா உங்க புள்ள? எங்க ஓடிக்கிட்டு இருக்கா உங்க மகன்? உங்க புருஷன் எங்க ஓடுறாரு? இன்னும் அழைப்பு தெரிஞ்சும் உலகத்துக்குள்ள ஓடுறனா, நீ அம்மோனியனாகிய தொபியா கூட நீ சம்பந்தம் கலந்திருக்கிற அந்த பஞ்ச பரதேசியனுடைய பண்ட பாத்திரத்தை தேவ ஆலயத்தினுடைய அறைக்குள்ள, உன் இருதயமாகிய தேவ ஆலயமாகிய அறைக்குள்ள வைத்திருக்கிறன்னு அர்த்தம். சபையே மனம் திரும்பிடுங்க. ஆமீன். வராது தானே? நீ நல்லா இருப்ப, ஆண்டவர் இன்னொரு வீட்டை கொடுப்பாரு உங்களுக்கு. ஒரு வீடு இருக்கவங்களுக்கு இன்னொரு வீட்டை கொடுப்பாரு.
அந்த வீட்டுக்குள்ள வாழறதுக்கு சின்ன வீட்டையும் கொடுப்பாருன்னா லோலியான்னுவீங்கல்ல வந்து. கர்த்தருக்காக இன்னைக்கு சுத்திகரிக்கப்படணும் சபையும் குடும்பங்களும் தனிநபர்களும். ஆமீன் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு உக்காந்துக்கிட்டு இந்த கார்ட்டூன் அந்த கார்ட்டூன் கொடுக்கறத நிறுத்திட்டு வசனத்தை கொடுங்க. தடிமாடு மாரி வளர்ந்துருக்குது, இன்னும் உக்காந்து என் குழந்தையா நாளைக்கு பாதாளத்துல போறப்ப என் குழந்தை நான் சொல்லுவீங்க ஏறு சங்கல நிற்கும். நம்ம தங்கச்சி ரைட்டு தானே இல்லையா? கர்த்தருடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படட்டும், கர்த்தருடைய குடும்பங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், கர்த்தருடைய தனி ஆலயங்களா இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்க அறை வீடுகளும் உங்க இருதயங்களும் சுத்திகரிக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மோனியன் ஆகிய தொபியா உள்ள இருக்கிற வரைக்கும் எப்படி உனக்கு ஊழிய பாரம் வரும்? அம்மோனியம் விட்டு பொண்ணு அழகு தானே உன் கண்ணை மறைக்கும், உலகத்தை ஐக்கியம் தானே உன் கண்ணை மறைக்கும். என் சம்மந்தி நான் உறவாடி இருக்கிறேன், உறவு தானே பெருசா தெரியும். ஊழியமா உறவான்னா உறவு தானே பெருசமா தெரியும். இன்னைக்கு தான் சுயநலத்துக்காக கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே விடுற கூட்டத்தை என்ன கூட்டம்னுவாங்க? பாஸ்டர் முடிங்க சிஸ்டர். இன்னைக்கு வெளிநிலங்களுக்கு ஓடி போறான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். லேவியனுக்கு வர வேண்டிய பங்கு வரல, பாட்டுக்காரனுக்கு வர வேண்டிய பங்கு வரல, உள்ள ஆசாரியனுக்கு வர வேண்டிய பங்கு வரல. ஏன்னா நீ தான் தொபியாவை தூக்கி உள்ள உட்கார வச்சின்னு இருக்கே. ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய பண்டகசாலை நிரம்ப இடத்துல கண்ட பண்ணிங்களை உட்கார வச்சா எப்படி நிரம்பும்? வெறுமையா தான் இருக்கும், ஓடிதான் போவான். வாசிங்க சிஸ்டர். ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி. என்ன ஆடுறாரு நோவா பிரதருக்கு? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நல்லாவே புரியும். வழக்காடுறாரு. உண்மைதானே பிரதர்? வழக்காடுறதுனா நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நின்னு கேக்குறாரு. வழக்காடி வேகமாசி. தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையிலில் அவர் வைத்தேன். தேவ ஆலயம் என்ன பண்ணக்கூடாது? கைவிடப்பட்டு போவானே. கர்த்தருடைய வருகையில ஆலயமாய் இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? பேசுங்கம்மா ஐயா, தயவா பேசுங்க ஐயா. கர்த்தரன் திட்டுறன்னு நினைக்காதீங்க ஐயா. ஆண்டவர் வரப்போறார் ஐயா. அந்த நாள் கண்ணிய போல வருது ஐயா. அம்மா நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்கம்மா. காலையிலே சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்கம்மா. தயவா ஐயா. கைவிடப்பட்டுட்டா அதுக்கு மேலே கொடுமை. அதை விட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வர வேண்டிய டைமுக்கு பிடிக்க வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு உட்கார்ற கொடுமையான சம்பவத்துக்கு சூழ்நிலைக்கு சமமானது கர்த்தருடைய வருகையில் ஆலயம் கைவிடப்படுறது. நான் கத்துறேன்னு எல்லாரும் என்ன திட்டுவாங்க, என்ன சபிப்பாங்க. ஏன் தெரியுமா கத்துறேன்? கைவிடப்படுதல் கொடுமையானது. தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போகக்கூடாது. அப்படி கைவிடப்படாமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய பொக்கிஷ சாலை பண்டக சாலை ஆகிய உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தருடைய திராட்சரசமும் கர்த்தருடைய அபிஷேக எண்ணெயும் கர்த்தருடைய வசனம் என்கிற தானியமும் ஒரு காலமும் குறைவுபடக்கூடாது. அது குறைவுபடுதுன்னா காரணம் அம்மோனியன் ஆகிய அந்த மனுஷன், அவன் யாரை தொபியாவை கூட்டு உள்ள சம்பந்தம் கலந்து வச்சிருக்கிறோம். அந்த அம்மோனியனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறனால ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள காணப்படுவது வெறுமையே. கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். சபையில யார் யார் என்னென்ன நிலையில என்னென்ன இடத்துல இருக்கணுமோ அவங்க அங்கதான் நிக்கணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? தம்பியை கேமரா பின்னாடி வச்சிருக்காரா, இப்போதைக்கு அங்க நிக்கணும். அண்ணனை மூப்பரா வச்சிருக்கிறாரா, மூப்பர் ஸ்தானத்துல நிக்கணும். இன்னும் உட்காந்து வாலிபன் ஸ்தானத்திலாம் இறங்கி வரக்கூடாது. அம்மா உங்களை நல்ல ஒரு மூப்பனான இடத்துல வச்சிருக்கிறாரா, அந்த இடத்துல இருங்க. ஆமேனா? 40 வயசு 50 வயசு ஆகி போச்சு, 18 வயசு பொண்ணு போல மேக்கப் போட்டுன்னு வந்தீங்கன்னா அது சபைக்கு இடரல், உங்க வீட்டுக்காருக்கு இடரல், ரோட்ல போறவனுக்கு இடரல். நம்ம நிலையில என்ன நிலையில நிக்க வச்சிருக்கிறாரோ நீங்க தெபோராலா எழும்பி நிக்கணும். அண்ணாளாக உபவாசத்தோடு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வாலிபர் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க இடத்துல அவர்கள் நின்றார்கள். நிற்கும் போது என்ன நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல நிற்கணும், ஒரு மனைவி இருக்க வேண்டிய இடத்துல நிற்கணும், பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல நிற்கணும், சகோதர சகோதரிகள் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், மருமக சரியாவ ஸ்தானத்தில் நிற்கணும், மாமியார் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கணும், மாமனார் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கணும். புருஷனானவன் விவேகத்தோடு தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கும் போது வாசிச்சு முடிங்க சிஸ்டர். அப்பொழுது இருங்க. அப்பொழுது நீங்க நின்னீங்கன்னா அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என்பவைகளின் தசம பாகத்தை பொக்கிஷ அறையில் கொண்டு வந்தார்கள். நெகேமியா begged them. நெகேமியா பிச்சை எடுத்தாரா? தசம பாகம் கொடு, காணிக்க கொடு ஆலயத்துக்குன்னு கேட்க விட்டாரு.
என்னைக்கு நீங்க உங்க ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறீங்களோ, நீங்களா கொண்டு வந்து ஆலயத்தினுடைய பொக்கிஷ சாலையை நிரப்புவீங்க. நீங்க உங்க நிலையில நிக்கலனா உங்களுக்கு தசம பாகமும் காணிக்கையும் எட்டிக்காயும் கசப்புமா தான் இருக்கும். ஜாலியா ரவுண்ட் அடிச்சுக்கினேன், ஊர் சுத்திக்கினேன், சபைக்கு வர்ற காசுல இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க என்ன என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எத்தனை சபை கட்டி இருக்கிறோம் ஐயா? எத்தனை சபைக்கு இது வரைக்கும் எத்தனை இடங்கள்ல ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு ஐயா? இது வரைக்கும் வந்த காணிக்கை தசம பாகலாம் நம்ம தானே ஐயா சாப்பிட்டோம், நம்ம தானே ஐயா சுகபோகமா வாழ்ந்திருக்கிறோம். 27 சபை கட்டினது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க கொண்டு வந்த தானியம், திராட்சை ரசம், எண்ணெய். ஆமீன் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க ஊழியக்காரர் போய் பிச்சை எடுக்கட்டும், அவரை பிச்சை எடுக்க விட்டு நாங்க அதை பார்த்து சிரிப்போம். அவருக்கு என்ன குறைவு? அவர்கிட்ட ஹைபிரிட் கார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. பிள்ளைங்களுக்கு என்ன குறைவு? அதான் உழைக்கிறானே. கடைசி பையன் உழைக்கிறான், அவங்க உழைக்கிறாங்க, இவங்க உழைக்கிறாங்க, நாங்க எதுக்கு கொடுக்கணும்? உங்க நிலையில நீங்க நின்னீங்கன்னா நீங்க கொண்டு வந்து ஆலயத்தினுடைய பொக்கிஷ சாலையை நிரப்புவீங்க. இது ஆலயத்துக்கு. குடும்பத்துல உங்க நிலையில் நீங்க நின்னீங்கன்னா புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கரெக்டா எங்க வரும்? பேசுங்க. உங்க வீட்டுக்காரர் சம்பாத்தியம் உங்க வீட்டுக்கு வரலன்னா அவர் நிலையில நிக்கலன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. உங்க மனைவி நீங்க கொடுக்கிற பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்றாங்கன்னா உங்க மனைவியை ஆண்டவர் குட்டி ஆலயமாய் வைத்திருக்கிற உங்க குடும்பத்துல அவங்க நிக்கலன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் மை லைஃப் மை ரூல்ஸ், ஏன் சம்பாத்தியம்னு ஷேட்டை பிடிச்சி பேசின்னு இருக்குன்னா அது ஸ்டாண்டர்ட்லே இல்லை, பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுன்னு இருக்குன்னு அர்த்தம். மருமவ வீட்டுக்குள்ள ரண்டகம் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கிறீங்கன்னா நீங்க உங்க நிலையில நிக்கல, உங்களுக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மாமியா எப்ப பார்த்தாலும் மருமவளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுல இருந்தீங்கன்னா நீங்க உங்க நிலையில நிக்கல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். புருஷன் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அம்மாவுக்கும், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ்டு லைஃபை மனைவிக்கு கொடுக்காம அம்மாவுக்கோ இல்லைன்னா மனைவிக்கு மட்டும் போய் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா நீங்க உங்க நிலையில நிக்கலன்னு அர்த்தம். ஆமீன் ஆமீன் இல்லையா? என்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரமோ, அவர் பிச்சைலாம் எடுக்கல, யூத குல ஜனங்கள் தன்னால ரசம், திராட்சை ரசம், எண்ணெய், தானியம் கொண்டு வந்து சேர்த்துட்டான். நான் விசுவாசிக்கிறேன் இனி உங்க தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமீன் வராதில்ல? நீங்க போய் யாருக்கிட்டையும் கடன் கொடுன்னு கேட்கவே தேவையில்லை. உங்க நிலையில மட்டும் நீங்க நில்லுங்க. ஆலயமாகிய இந்த சரீரத்தை சுத்திகரிப்பு பண்ணுங்க. அம்மோனியன் ஆகிய தொபியாவை வெளியே துரத்தி விடுங்க. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா நன்மை செய்வார். நீங்க பிச்சைலாம் எடுக்கணும், நீங்க உழைங்க. உங்க நிலம் உங்களுடைய தானியத்தை கொடுக்கும். உங்க ஆலையில ரசம் புரண்டு ஓடும். எண்ணெய் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடும். நான் ப்ராஸ்பரிட்டியை நம்புறவன். எப்போனா எங்க பியூரிட்டி இருக்கோ அங்கதான் ப்ராஸ்பரிட்டி இருக்கும். ஆமீன் வராதா? பியூரிட்டியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் கொடுப்பேன். அதை விட்டுட்டு ப்ராஸ்பரிட்டியை பிச்சை எடுக்கிற நாய் போல அம்மா தாயே தர்மம் பண்ணு ஜாமீன்னு கையை ஏந்திக்கிட்டு போய் ப்ராஸ்பரிட்டின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராஸ்பரிட்டி தேவையில்லை, பியூரிட்டி போதும். ஆட்டோமேட்டிக்காக ப்ராஸ்பரஸாக இருப்பீங்க, ப்ராஸ்பரிட்டி வரும். அல்லேலூயா. மாஸ்டர் முடிச்சிட்டீங்களா? 80 தசம பாகத்தை பொக்கிஷாரைகளில் கொண்டு வந்தார்கள். முடிச்சாச்சா? 13 வாசிச்சு முடிங்க. அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக, சபையிலையும் குடும்பத்திலையும் கைத்துணை கொடுக்கிறவர்களையும் மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷாரைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். போச்சா? நிக்க வேண்டிய ஸ்தானத்துல எலியாசிப்பு நிக்கலனா கழுத்துல 2 கொடுத்து ஆண்டவர் வெளியே துரத்தி விட்டு வேற சரியான நபர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு நம்ம சபையில இருந்து ஒரு சிலர் ஓடினாங்க தெரியுமா? காரணம் என்னன்னு இம்மானால் கேட்டு இருந்தீங்களே. பாஸ்டர் இதுக்கு மைக்க பிடிச்சி விளக்கம் கொடுப்பாரான்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. அதுக்கு விளக்கம் இதுதான். உங்க பாஸ்டர் கிட்ட இன்னும் நான் உட்காந்து சபகாரியத்தை பேசல, உட்காந்து பிரதர்ஸ் கிட்ட உட்காந்து நான் பேசல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். நிறைய பேர் நல்லா இருந்த ஆட்கள் சபையை விட்டு ஓடினது காரணம் என்னன்னா, உன்னை நிக்க வச்ச நிலையில் நீ நிக்கல, ஸ்தானத்தில் நிக்கல. அதனாலதான் உன்னை ஆண்டவரே துரத்திட்டு அவரு காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு உண்மை உள்ளவர்களை வச்சிருக்கிறார். ஆமீன் தானே? வாசி முடிச்சிட்டீங்களா? அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊழியத்துல கையை வைக்கிறவங்க எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர். நீங்க பைபிள் காலேஜ் படிச்சீங்களா? இல்ல உங்களுக்கு என்ன திறமை இருக்கும்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பணம் கொடுக்குறீங்களான்னு முக்கியம் இல்ல, உண்மை உள்ளவங்களா இல்லை. உங்ககிட்ட என்கிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே தகுதி உண்மை. சபைக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரே தகுதி உண்மை. திறமை எல்லாத்தையும் குப்பையில போடுங்க. எனக்கு என்ன திறமை இருக்குது? தெத்துவாய், நான் மந்தனாக உடையவன். என் வாயை திறந்தாலே அசிங்கமாக தான் பேசுவேன். 17 வயதுல
குடிகாரனா இருந்தேன், திருடனா இருந்தேன், வேசிக்கல்லனா இருந்தேன், ஆபாச படங்களுக்கு அடிமையா இருந்தேன். என்கிட்ட என்ன தகுதி இருந்தது? ஆண்டவருடைய உண்மையை உங்களுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க, நீதியை காத்துக்கொள்ளுங்க. வாசி முடிங்க சிஸ்டர். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இனி உங்களுக்கான காரியம் நாட்கள் ஆரம்பிச்சாச்சு. பங்கிடுகிற வேலை வந்தது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் இது மட்டும் இல்லை, 28 வாசிங்களேன். 28 வாசி முடிங்களேன். 28 வாசி முடிங்க. ஒய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனாகிய சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். இருங்க, யாருக்கு மருமவன்? இந்த நாசமா போன எலியாசிப்பு சன்பல்லாத்து கூடயே சம்பந்தம் பண்ணிருக்கான். இந்த ஆளு தொபியா கூடயே சம்பந்தம் பண்ணிருக்கான். இவனுக்கு யார் தெரியுமா? சன்பல்லாத்து தொபியாவும். நெகேமியா 2:10 வாசிச்சு முடிங்க. நான் முடிச்சிட்டேன். நெகேமியா 2:10. சன்பல்லாத்து தொபியா இந்த 2 பேரு கூட சம்பந்தம் வச்சிருக்கிறாருல நம்ம தலைவர். நம்ம சம்பந்தம் வச்சிருக்கிறோம். அவன் யாருன்னா, சபைக்கு ஒரு நல்லது நடந்தா அவனுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்களேன். வாசிங்க. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும், சரியா வாசிங்க, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியாவும் என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. ஐயோ, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்குமா? பிரதர், நானே அப்படிதான் இருக்கேன். என் கூட இருக்கிற சபையில் இருக்கிறேன், அவனுக்காக ஒரு நல்லது நடந்துட்டா என் வயிற்றுச்சல் தாங்க முடியல. அதுக்காகவே நான் ஒரு தனி ஜெபம் ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு சத்தம் கேட்குது. சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் சபைக்குள்ள ஒரு நல்லது நடந்துட்டா எப்படி இருக்குமா? நம்ம லாங்குவேஜில் சொல்றோம், வயிற்றுச்சலா இருக்கும். விசனோன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சொல்லுது கிரீஃப். ஒருத்தவங்க செத்து போயிட்டா ஒரு துக்கம் வரும் தெரியுமா? அவ்வளோ துக்கமா இருந்துதான். எதுனா, இடிக்கப்பட்ட அலங்கம் ஊழியம் கட்டப்படுது, ஆண்டவருடைய ஆலயம் இடிக்கப்பட்ட இடத்துல மறுபடியும் திருப்பி கட்டப்படுது, எரிக்கப்பட்ட வாசல்களும் கதவுகளும் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுதுன்னு இந்த செய்தியை கேட்டோன்னே சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் என்ன எரிஞ்சுதான்? அவ்வளோ கவலையாம். சாவு வீட்டில் இருக்கிற துக்கம் போல நடந்து, அதாவது ஆண்டவருடைய ஊழியம் கட்டப்படுது, தேவ ஊழியம் நிலைநாட்டப்படுதுன்ற கேட்கிறப்ப அவ்வளோ வயிறு எரிஞ்ச அந்த நாய் தான் இன்னைக்கு வெக்கம் இல்லாம ஆலயத்துக்குள்ள வந்து ஒரு ரூமை கேட்டுக்கின்னு போராடின்னு இருக்குது. அவன் வீட்டு தட்டுமுட்டு இன்னைக்கு எங்க போகணும்? ஐயா, நீங்க தைரியமா சிங்கம் போல எப்பயும் போல நில்லுங்க ஐயா. எவனும் நம்ம உங்களை தொட முடியாது. துரத்தி அடி தட்டுமுட்டு பறக்கும். இதுக்கப்புறம் இன்னும் துணிகாரம் கொண்டு பேசுனீங்கன்னா அதே நெகேமியா 13ல அந்த 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 லெஃப்ட் சைட்ல கீழே ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன். கடைசியா இங்க இருக்குதா 28ஆம் வசனம் இருக்கா? அக்கா அக்கா என்ன பாருங்க. உங்க நடுவரில் இருக்க அந்த வசனம் இல்ல பின்ன அந்த பக்கம் போங்க. அந்த அங்கதான் அது கீழே வசனத்தை வாசிங்களேன். கடைசி வசனம் உங்க விரல வச்சிருக்கீங்களா அந்த வசனம்? அது எதுக்காது? அவர்களையும் ஏக்கா வசனம் எதுன்னு கேக்குறேன், மைக்ல சொல்லுங்க. 13:25 கொஞ்சம் வாசிக்க கேளுங்களேன். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு, ஆமா, இந்த தப்பு பண்ணவனை கடிஞ்சிக்கிட்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி. ஹலோ, ஊழியக்காரன் சாபம் கூறலாமா? கூறலாமே. வயிற்றுச்சல் பிடிச்ச சன்பல்லாத்து தொபியாவை நீ கூட்டு வீட்டுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் உட்கார வச்சுக்கின்னு ரூமை கொடுத்து நைஸா அவன் பொருளை வச்சு ஆண்டவருடைய ஆலயத்தில் குறைவை ஏற்படுத்துவாயானால் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், சபைகளை கவர்ன் பண்ணி கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய வாயிலிருந்து சாபங்கள் புறப்படுறதும் சாதாரண காரியம் என்று நினைத்து விடாதீங்கள். இந்த நாட்களில் புறப்படும். சாபம் கூறி அவர்களில் சிலரை அடித்து சோத்திரம். என்னவா இவன் பிரசங்கம் பண்ண வந்தானா, அடி உதை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தானான்னு கேட்டிங்கன்னா, நெகேமியா என்கிற தேவ மனுஷன், தேவ ஆவியில நிரப்பப்பட்டு உபவாசத்துல ஜபத்துல காத்திருக்கிற மனுஷன் சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு தப்பு நடக்கும்போது என்ன பண்றாரு? அதுக்குன்னு உங்க கணவரை அடிக்காதீங்க, உங்க மனைவியை அடிக்காதீங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணுதா 13 வயசுக்குள்ள பெரம்பை கையாடி திருத்திருங்க. ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் நெகேமியா ஐயாவை கொண்டு உதைச்சிருக்கிறார். இன்னைக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறாரு, தேனாகவே இருக்கிறாரு, நெய்யாவே இருக்கிறாருன்னு ரீல் சுத்துறதெல்லாம் நிறுத்திட்டு நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்பதையும், அவர் லார்ட் இஸ் கன்சியூமிங் ஃபயர் என்கிறதையும் கொஞ்சம் பிரசங்கிக்கவும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவையும் முயற்சி பண்ணு. அடித்து மயிரை பீத்து. என்னக்கா அசிங்கமா பேசுறீங்க? மசர கிசரெல்லாம் புடிங்கி எடுத்துட்டாரு. பீத்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளையும். போதும் போதும், மனம் திரும்பி வாங்கன்னு சொல்றேன். தயவா நான் இன்னைக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கை கூப்பி உங்களை நோக்கி வைக்கிறேன்.
நெகேமியா 13வது அதிகாரத்தை வாசி. வெறும் 30 வசனம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவா வாசி. நான் தயவா கேட்குறேன், அன்பா கேட்குறேன், ப்ளீஸ் வாசி. ஆண்டவருடைய மனசனுடைய கவலை சபையை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து. இது குடும்பம் மட்டும் இல்லை, தனி ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் சொல்றார். எஸ்ரா புத்தகத்தில் வாசிங்கன்னா, எஸ்ரா தன் மயிரை பித்து கொண்டு சால்வையும் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நிற்கிறார். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒப்பு கொடுப்பீங்க? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? பண்டகசாலை நிரம்பணும்னா பரிசுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத அம்மோனியன், மோவாபியன் இவனோடலாம் சம்பந்தம் கலக்காதீங்க. வேணாம் வேணாம்மா ஐயா, வேணாம். நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு கொடுத்த நேரத்தை விட 6 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்காத நல்ல செய்திகளை கேட்பீங்க. நான் குறி சொல்லலை, எனக்கு இந்த குறி சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இந்த சத்தம் தீர்க்க தரிசன செய்திக்கு, இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆலைகள், உங்களுடைய அறைகள், சபை, உங்கள் குடும்பம் திராட்சை ரசத்தினாலையும் தானியத்தினாலையும் எல்லா விதமான நன்மையினாலையும் அப்பத்தினாலையும் தண்ணீரினாலையும் நிரப்பப்பட்டுரும். அண்ணா நீங்கள் கேட்டீங்கல்ல, இவ்வளோ நாளாக ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் முட்டி முட்டி பார்க்குறேன், ஏன் நன்மை நடக்கலை? நீங்கள் ஒருமனப்படுங்க குடும்பமா. பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், தேவையில்லாத காரியத்தில் போய் ஐக்கியம் வைக்காத. ஏன்னா நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஒப்பு கொடுங்க, கண்ணை மூடுங்க, என்ன பார்க்காதீங்க தயவா. நீங்கள் ஒரு 30 வினாடி உண்மையான ஒரு ஜெபத்தை, 30 வினாடி ஒரு உண்மையான ஜெபத்தை பாயத்தரங்க. என்ன ஏன் பார்க்குறீங்க? கேட்ட செய்தியின்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. கேட்ட செய்தியின்படி, அண்ணன் ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கண்ணே. ஐயா ஒரு சின்ன ஜெபம் ஐயா, நான் ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, சொல்லுங்க. நான் ஒப்பு கொடுத்துறேன், நான் ஆசாரியன்றதை மறந்துட்டேன், நான் ராஜான்றதை மறந்துட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, வாய் தரங்க. தங்கச்சி வாய் தர, நீ ஒரு ஆசாரிய, நீ ஒரு ராணி, நீ ஆண்டவர் உன்னை மகாராணியா வச்சிருக்கிற. அண்ணா வாய தரங்கண்ணே. வேணாண்ணே, உள்ள சுத்திகரிப்பு பண்ணிட்டா யாரும் வெளியே ஓட மாட்டாங்க, வெளிநிலங்களுக்கு ஓட மாட்டாங்க. லேவி இன்னைக்கு லேவி இடத்துல நிக்கல, பாட்டுக்கார பாட்டு இடத்துல நிக்கல, ஆசாரிய இடத்துல நிக்கல. சபைகள் மனம் பொருந்தணும்னா நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஒப்பு கொடுங்க. ஒரு 10 வினாடி. அம்மா சத்தமா வேதத்துக்கு திரும்புங்கம்மா, வேதத்துக்கு சொல்லுங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? மோசேயின் புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சது, வேத புத்தகத்தை உங்க வீட்டுக்குள்ள எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பம் வாசிக்க ஆரம்பிக்கணும். தம்பி வாய் தர, வாலிபர்கள் வாய் தரங்க. அண்ணன் ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் வாய் தரங்க. தங்கச்சி வாய் தரம்மா. போனு கூட ஐக்கியம் வேணாம்மா, உலகத்து கூட ஐக்கியம் வேணாம்மா. அம்மா ஐயா, ஜாதி கூட நம்ம ஐக்கியம் வேணாம், பெருமை கூட வேணாம், பணத்து கூட வேணாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? உண்மையா